கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் வீதி வீதியாக சென்று அதிமுக வேட்பாளர் ஈசி கோவிந்தராசன் பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக காளிகோயில், சிந்தகம்பள்ளி, வள்ளுவர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்த அவர் தான் மக்களில் ஒருவன், சாதாரணமான நபராக மக்களோடு பணியாற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டு வெற்றியே சொற்ப வாக்குகளில் இழந்ததாகவும் 2026 தேர்தலில் மக்கள் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தனது மக்கள் சேவைகளால பள்ளி கட்டடங்கள், சாலை வசதிகள், அங்கன்வாடி மையம், உயர்மின் விளக்குகள் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தியதாகவும் கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மட்டுமே மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நலத்திட்டங்களை பெற்றுத்தர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு நல்லது செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கறீங்க. இவங்க போய் தாய்மார்களை ஏமாத்தி ஒரு கலர் பேப்பரை கொடுத்து 8000 ரூபாய் கொடுத்து 8000 ரூபாய் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. நாங்க அப்படி கிடையாது. கண்டிப்பா ஜெயிச்சு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாளே உங்க அக்கௌண்ட்ல 10000 ரூபாய் போடப்படும். 2000 ரூபாய் எல்லா கார்டுக்கும் 2000 மாசம் மாசம் போடப்படும். 2000 ரூபாய் வாங்கி கொடுக்கக்கூடிய முதியோர்களுக்கு எல்லா வீட்டு கார்டுக்கும் ஒரு பிரிட்ஜ், எல்லா வீட்டு கார்டுக்கும் 3 சிலிண்டர் ஃப்ரீ. நாளைக்கு தங்கத்துக்கு மறுபடியும் வரும். எல்லாமே ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ். நம்ம மாதவிலக்கு யாரும் பஸ் ஏறது போயிட்டு வந்துடுறாங்க. பெண்கள் தான் பஸ் ஏறது. நம்ம ஆளுங்களுக்கு முக்கியமான ஒரு திட்டம். பெண்களுக்கு படிச்சுட்டு நம்ம ஜவுளிக்கடையில் வேலை செய்யற பெண்கள் கூட ஒரு முக்கியமான திட்டம் வந்திருக்குது. ஸ்கூட்டி 25000 ரூபாய் மானியம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது நல்ல ஒரு ஸ்கீம். எல்லாருக்கும் நம்ம மாநில பிள்ளைகள் அத்தனை தாய்மார்கள் எத்தனை பேர் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அத்தனை பேருக்கு ஒரே கலர் வெள்ளை கலர், மஞ்சள் கலர் வாங்கி கொடுக்குறோங்க.